Hello friends, this is Kishi channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஹேர் ஸ்டைல் ரிக்வெஸ்ட் வீடியோ 2 பார்க்கலாம். இப்போ ஹேர் ஸ்டைல் ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு போயிடலாம். எல்லாத்துக்குமே நான் சென்டர் கோடு தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து என்னோட லெஃப்ட் சைடு இருக்க ஹேர்ல நான் கொஞ்சம் பார்ட்டிஷனா கொஞ்சம் ஹேர் எடுத்துக்கிறேன். அது ஹேர் எடுத்துக்கிட்டு நான் அதுக்கு லப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். அதை வந்து குட்டி போனி டைல் மாதிரி நம்ம போட்டுக்கணும். அதை போட்டுட்டு அந்த ஹேரை வந்து அந்த அந்த போனி டைல் போட்ட ஹேர்லயே நடுவுல சென்டரா ஒரு பார்ட்டிஷனா ஒரு பிரிச்சுட்டு இந்த ஹேர் எடுத்து உள்ள இருந்து வெளியே எடுத்து விடணும். பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும். இது பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கும். அப்புறம் நான் வந்து பின்னிக்க போறேன் என்னோட முடிய. இதுக்கு 3 கால் ஜடை தான் போடணும் அப்படின்னு இல்லை, 4 கால் ஜடை கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன பின்னல் வருமோ அது நீங்க போட்டுக்கலாம். இங்க நல்லா இருக்கும், சூப்பரா. இதோ நான் இந்த சைடு போட்டு முடிச்சுட்டேன். லப்பர் பேண்டும் கீழே நான் போட்டுட்டேன். இந்த சைடு போட்ட மாதிரியே நான் ரைட் ஹேண்ட் சைடும் நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் இந்த சைடும் போட்டுட்டேன், 2 சைடும் போட்டுட்டேன். ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். இப்போ ஹேர் ஸ்டைல் 2க்கு போய்க்கலாம். இதுக்கும் நான் பார்ட்டிஷனா ஹேர் எடுத்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் எடுத்துக்கிறேன், ரைட் ஹேண்ட் சைடும் இதே மாதிரி சேம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு நான் வந்து லைட்டா பஃப் வச்சுட்டேன். இது ஈஸி ஹேர் ஸ்டைல் தான், பார்க்கவும் ஈஸியா தான் இருக்கும், பண்ணவும் ஈஸியா தான் இருக்கும். பட் லாங் ஹேர்ன்றதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அவ்வளவுதான், நான் பஃப் போட்டுட்டேன். பஃப் போட்டுட்டு நான் இந்த பக்கம் இருக்க முடிக்கு நான் பின்னிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பின்னிக்கணுமோ அந்த அளவுக்கு பின்னிட்டு லப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. இந்த சைடு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ண மாதிரியே நான் ரைட் ஹேண்ட் சைடும் நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 சைடும் நான் போட்டு முடிச்சிட்டேன். என்னோட செகண்ட் ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிடுச்சு. அவ்வளவுதான். இது பார்க்கவும் சிம்பிளா இருக்கும், அழகாவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஹேர் ஸ்டைல் 3க்கு போய்க்கலாம். நான் கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன், வாட்டர் ஸ்ப்ரே தான். அதுல நான் வந்து பார்ட்டிஷனா கொஞ்சமா ஹேர் எடுத்துக்கிறேன். ஹேர் எடுத்து நான் ரோல் பண்ணிக்கிறேன். இத மாதிரி நான் மூணு ரோல் பண்ணிக்க போறேன். 3 ஹேரையும் பார்ட்டிஷனா எடுத்து அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ளிட் பண்ணி அதை நான் வந்து ரோல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மினி கிளிப்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஹேர் ஸ்டைல் வந்து சிம்பிளா இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் அழகா எடுத்து காட்டும். இதை நீங்க ரோல் பண்ணிக்கோங்க. 3ஐயும் சேர்த்தே ரோல் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி நான் எங்கேயும் பின்னிக்கிறேன். இதுக்கும் நான் 3 கால் பின்னலே நான் போட்டுக்கிறேன். இதுவும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க பின்னிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. எல்லா ஹேர் ஸ்டைலும் இதுல பாக்குற நீங்க எல்லா ஹேர் ஸ்டைலும் பார்க்க சிம்பிளா தான் இருக்கும். பட் லாங் ஹேர்ன்றதுனால கஷ்டமா இருந்தது. கொஞ்சம் ஹேண்டும் ரொம்ப வலிச்சுது. உங்களுக்கு ஷார்ட் ஹேரா இருக்கு அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல்ல இன்னும் கியூட்டா இருக்கும். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிச்சிட்டேன். இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைடும் அதே மாதிரி ஹேரை வந்து 3 பார்ட்டிஷனா எடுத்து ரோல் பண்ணிக்கிறேன். நீங்களும் கண்டிப்பா இந்த ஹேர் ஸ்டைல்லாம் ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி நான் இந்த பக்கமும் பின்னிக்கிறேன். அதை என்னோட 3rd ஹேர் ஸ்டைலும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த லுக்கும் பார்க்க சூப்பரா இருக்கு. இப்போ 4th ஹேர் ஸ்டைலுக்கு போய்க்கலாம். இதை வந்து நான் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஹெட் வரைக்கும் இருக்க ஹேரை எடுத்துக்கிட்டு நான் அதை வந்து பின்னிடுறேன். எனக்கு வேணுன்ற அளவுக்கு நான் சைட்ல நான் கொஞ்சமா நான் பின்னிக்கிறேன். எனக்கு அந்த நான் பின்ன ஹேர் ஸ்டைல் எனக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு அளவுக்கு நான் பின்னிருக்கேன். நீங்க அங்க பின்னிட்டு அங்க கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிட்டு நான் இங்க வந்துட்டு 4 கால் பின்னல் போட போறேன். நம்ம நார்மலா 3 கால் போடுறதை விட இந்த 4 கால் போடுற பின்னல் வந்து இன்னும் நல்லா அழகா இருக்கும். நான் பின்னிக்கிட்டே இருக்கேன். எனக்கு வேணும்ன்ற அளவுக்கு நான் பின்னிக்கிறேன். பின்னிட்டு அப்புறம் நான் ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைலும் பார்க்க கியூட்டா இருந்துச்சு. இதுல நீங்க டெக்கரேட் கூட பண்ணிக்கலாம் ஃப்ளவர்ஸ் வச்சு. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி நான் ஹேர் ஸ்டைல் போட்டனோ அதே மாதிரி இந்த சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நான் போட்டுக்கிறேன்.
அதே மாதிரி இங்கேயும் நான் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். எனக்கு வேணுன்ற அளவுக்கு லென்த்துக்கு நான் பின்னிட்டு நான் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிட்டேன். இங்கேயும் நான் அங்க எப்படி பின்னணும் அதே மாதிரி நான் இங்கேயும் பின்னிக்கிறேன். I begin to. இங்கேயும் எனக்கு வேணுன்ற அளவுக்கு நான் பின்னிட்டு இந்த ஹேர் ஸ்டைல் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இந்த ஹேர் ஸ்டைல் பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கு. நல்லாவும் இருக்கு. அந்த கிளிப் எல்லாம் வச்சு நான் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.